பசு குட்டி ஓட்டா இல்லையா? நீனே போறது நல்லது, உனக்கே தெரியாம தான் பேசிக்கிட்டு இருக்க. பசு கன்று ஓட்டான்னு சொல்லு, குட்டி ஓட்டா. அது எப்படிங்க கன்று போட முடியும்? எல்லாம் குட்டின்னு சொல்றான். சரி, அப்ப இத மட்டும் ஏன் கன்றுன்னு சொல்றோம்? உனக்கே மறந்துருச்சு. எல்லாத்தையும் மாடு குட்டி ஓட்டா ஏன் கன்றுன்னு சொல்றோம்? ஆமா, எல்லாத்தையும் மற்ற விலங்கினத்தை குட்டின்னு சொல்றோம். குட்டின்னு சொல்லுவோம். விளக்கம் இருக்குங்க. அதான் சொல்லுங்க. அதாவது எல்லா விலங்கினத்துக்குமே ஒரு ஆண் விலங்கினம் பெண்ணின விலங்கினத்தோட இனப்பெருக்கம் செய்யும் போது அதுவா செஞ்சுக்கிறோம். சரி, இல்ல யாரும் முடிச்சு விடுவாங்களா? இந்த பசு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விலங்கினம் மட்டும் இனப்பெருக்கம் செய்யும் போது பக்கத்துல ஒரு ஆளு நின்று அப்புறம் தானே போடுது கன்று. அதனாலதான் என்னய்யா அவன் சொல்றது நியாயம் தானே. பசுமாடு தவும் போது மெனக்கட்டு அதுவா தவாது, அப்படி தவும் போது லேசா ஒரு வேலை அப்படின்றனா கரெக்டா. நான் ஒரு தடவை அப்படித்தான் எங்க ஐயா பிடிச்சி விட்டுருந்தாரு, முனியை பிடிச்சி விட்டு கிச்சு கிச்சுன்னு கரண்ட் அடிச்ச மாதிரி அடிச்சு பிடிச்சி. ஏன்னா அதை ஏன் கன்று எதுக்கு இருந்தாலும் ஏப்பா ஏனா ஏனா கன்றுன்னு சொல்ல வர்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வசிஷ்டர் என்ன பண்றாரு? தவம் புரிகிறார். வசிஷ்டர்லாம் இங்க பேசக்கூடாது, பெருநாளைக்கு அவருக்கு ஆகாது. இல்லங்க, தவம் புரிந்து கொண்டிருக்கிறார். என்ன தவம் புரிகிறாரு? உலக நன்மை வேண்டி தவம் புரிகிறார். அப்படி தவம் புரிகின்ற பொழுது எந்த ஒரு ஐயா இவங்களை பூரா அடிச்சு வெட்டலாம், ஜீவனுடைய தொல்லைகளும் இருக்கக்கூடாது. தம்பி அமைதியான இடத்துல தான் சண்டை பத்தியா முத்திக்கிட்டு இருக்கு, சண்டை வர போது பேசாம இருங்க. அமைதியான இடத்துல தானே தவம் பண்ணுவாங்க. இது என்ன நிலம்? கரம்ப. இது என்ன நிலைமையா? கரம்பையா? உங்க நிலத்தை கேட்டனியா? நான் இந்த இடத்தை கேட்கல. உங்க நிலம் என்ன நிலம்? குறிஞ்சி நிலம். குறிஞ்சி நிலம். குறிஞ்சி நிலத்துல என்ன பண்ணுவாங்க? நிலத்துக்குள்ள என்னென்ன பண்ணுவாங்க. என்ன போல முனிவர்கள் தவம் புரிவார்கள். வேள்விமலை சாரலிலே தவம் புரிவாங்க. அப்படி தவம் புரிந்து கொண்டிருக்கின்ற பொழுது என்ன ஆகுது? ஒரு பசுவாகப்பட்டது கத்திக்கிட்டு இருக்குது. நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய ஒரு பசு கத்துதியா? நிறமாத கர்ப்பிணின்னு எவனாவது மாட்ட சொல்லுவானா? நிறசென்ன. ஆமாங்க, நிறசென. ஏன்னா நிறை கர்ப்பமாக இருக்குது. அப்படி கத்திக்கொண்டு இருக்கின்ற பொழுது ஐயோ வசிஷ்டருடைய தவமாகப்பட்டது கலைந்து விடுமே அப்படின்னு சொல்லி என்ன பண்றியா? அந்த வசிஷ்டருடைய சிஷியன் என்ன பண்றியா? குச்சியை வச்சு அடிக்க. எதுல அடிச்சேன்? மாட்டையா? சொல்லு. அப்படி பசு மாட்டை அடிக்க. அப்படி அடிச்ச உடனே அந்த கன்றாகப்பட்டது என்ன பண்ணுது? கலைந்து குருதியாக ரத்தமாக வடிந்து ஓடுகிறது. குருதினா இந்த பாமர மக்களுக்கு தெரியுமா? ரத்தம். ஏன்னா ரத்தமாக வலிந்து ஓடி வருகிறது. அப்படி ஓடி வருகின்ற பொழுது என்ன ஆகுது? அந்த வசிஷ்டர் மேல பட. அப்ப ஏன்னா தவம் இருக்க சொந்த ஊர் மேலமடையா? என்னது வசிஷ்டர் மேல படுதியா? ஆமா, மேலமட பிராசக ஜல்லிக்கட்டு. ஏன்னா ரத்தம் படுது. அப்படி ரத்தம் பட்ட உடனே தவம் இருக்கக்கூடியவன் மேல நீர் வட்ட என்ன ஆகும்? நீர் வட்ட என்ன ஆகும்? ரத்தம் பட்டான்னு சொல்லு.